அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். அனைவருக்கும் 2026 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 இந்த வருட பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு நவ கிரகங்களால் ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், குடும்பம், உறவு சார்ந்த, பணம் சார்ந்த, முன்னேற்றம் சார்ந்த சில வாய்ப்புகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டாக இந்த 2026 அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ராசி பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபம் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அற்புதமான சிறப்பம்சம் கொண்ட ராசி ரிஷப ராசி. ஏன்னா இந்த ரிஷபத்துக்கு மகா சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸ்வரனுடைய நந்தி வாகனம் ஒரு சிறப்பம்சம் கொண்ட ராசி ரிஷப ராசி. அதனால தான் எல்லாரும் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க ரிஷபராசி. ஒரு பொருள் நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க, ஆசைப்பட்ட அந்த பொருள் நல்ல பொருளாக தான் இருக்கும். ஒரு ஷாப்பிங் போனால் கூட ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரக்கூடிய அவசரப்படக்கூடியவங்க நீங்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் வாங்குகிற பொருள் 4 பேர் எங்கே வாங்கினேன்னு கேட்குற அளவுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ரசனை கொண்டவங்க ரிஷபராசினியர்கள். அப்போது ஒரு பொருளுக்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறவங்க வாழ்க்கையை எப்படி ரசித்து வாழ்வீங்க, நம்ம எப்படி இருக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு வீடு, ஒரு வண்டி, ஒரு வாகனம், கார் சம்மந்தப்பட்டது, ஒரு துணிமணியோட நீங்கள் வாங்கக்கூடியது எப்படி யோசித்து வாங்குவீங்க. ஆனால் அப்பேற்பட்ட நீங்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 வருஷ காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா, அதாவது நாம் நினச்ச விஷயங்கள் எதுவுமே சரியான முறையில் உங்களால் பயன்படுத்த முடியும். ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சாலும் சரியான நேரத்தில் வாங்க முடியாது. சில இருக்கிற பொருள் இழந்திருக்கிறீங்கன்னு சொல்லலாம். அது எப்படின்னா, சிலருக்கெல்லாம் அதாவது பணம் சம்மந்தப்பட்ட ரீதியில் கூட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ரீதியில் விரயங்கள் அடைஞ்சிருக்கலாம். சிலருக்கு பார்த்தோம்னா வாழ்க்கையிலே நான் பாதிக்கப்பட்டுட்டுங்க. குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியிலேயே நினச்ச வாழ்க்கை சிறப்பாக அமையலை, பிடிச்ச வாழ்க்கை இன்றைக்கி நினைக்கிற மாதிரி இல்லை. ஆக மொத்தத்தில் ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையை பாதையை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேங்க. இதெல்லாம் எப்போங்க எனக்கு மாற்றங்கள் கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறோம். ஆனால் அந்த யோசித்து முடிவெடுத்த விடிஞ்ச பிறகு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்றைக்கும் போல தான் நடக்குது. இப்படி போகும்போது இந்த மாற்றங்கள் வருமானு எதிர்பார்க்குறீங்க இல்லைங்களா? அதனுடைய மாற்றம்தான் இந்த 2026. ஆமாங்க, அற்புதமான கிரகங்களுடைய அம்சம் சிறப்பு. 2ஆம் இடத்தில் லாபாதிபதி உங்களுடைய குரு பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் பார்த்துட்டோம்னா சனி பகவான். சனி பகவானுக்கு அற்புதம். 11ஆம் இடத்தில் சனி இருந்துட்டால் அமோகமான லாபம் பெருகெடுத்து ஓடும். அந்த மாதிரி ஒரு அற்புதம். ராகு 10ஆம் இடம். வெளியூர் போய் நான் வேலை செய்யணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், வெளிநாடு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு காலம். நினைச்ச காரியங்களை ஜெயமாக நம்மளுடைய வசம் ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். எனக்கு கடந்த காலத்தில் எவ்வளோ நாம் முயற்சிகள் எடுத்தோமோ, எப்பேற்பட்ட நமக்கு முடியாத விஷயத்தை கூட முடிச்சு காட்டணும்னு போராடணுமோ, ஆனால் அந்த போராட்டம் வீணாக போச்சே, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே நமக்கு எல்லாமே கடந்ததெல்லாம் வீணாக போச்சேன்னு நினச்சி வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா? அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இந்த 2026. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய ராசிக்கு குரு 2ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்குது. சரிங்களா? சிலருக்கு பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் சில நினச்ச மாதிரி எதுவுமே நமக்கு சிறப்பாக அமையலை.
திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு நமக்கு தகுந்த மாதிரி பெண் அமையலை, நமக்கு தகுந்த மாதிரி ஆண் ஜாதகம் அமையலை, அமைஞ்ச ஜாதகம் பிடிக்கலை, தாமதமாகிட்டே இருக்குது, தடங்கள் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் கிடையாது, வீட்டில் சொல்கிறவங்க நமக்கு பிடிக்கலை, நாம் நினைக்கிறவங்க வீட்டுக்கு பிடிக்கலை. ஆக மொத்தத்தில் இது ஒரு போராட்டமாக போயிட்டுருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த 2026. அதே சமயத்தில் சிலருக்கு பார்க்கும்போது, அதாவது குடும்ப வாழ்க்கையில் திருமணம் ஆனவங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளவோ விட்டு கொடுத்து நம்ம தான் மற்றவங்க மதிக்கிற மாதிரி வாழ்கிறவங்களாச்சே. 3 நாள் சாப்பிடாமல் இருந்தால் கூட வெளியில் காட்டிக்க மாட்டோம். சாப்பிடாமல் வேலைக்கு போனால் கூட வீட்டில் எவ்வளவோ கஷ்டப்பட்டால் கூட வேலைக்கு போகிற இடத்துல கௌரவமாக நடந்துக்கும். அப்பேற்பட்டவங்க இல்லையா நம்மளுடைய ரிஷபராசிக்காரர். ஆனால் அப்படி இருக்கிறவங்க என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா திருமணம் ஆகி எவ்வளவு நம்ம ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்தோமோ, சிலருக்கெல்லாம் தசாபுத்தி பலவீனமாக இருந்திருந்தால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் உருவாகிருக்கும். ஏன்னா ஜென்மகுரு அதாவது வனவாசத்தை ஓட்டி இருக்கும். எவ்வளோ ஒரு ஒத்துமையாக இருந்தோமோ இன்றைக்கி பார்த்தா அப்படியே ஒரு போராட்டமாக போயிட்டுருக்கு. அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்கல, நாம் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கலை. ஏன்ப்பா கல்யாணம் பண்ணணும், எதுக்காக வாழ்ந்தோம், இன்றைக்கி எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு நம்ம கல்யாணத்தை பண்ணணும். வெறுப்பில் நம்மளை ஒதுக்குனாங்க, அவங்களுக்கு முன்னால் நம்ம கௌரவமாக வாழணும்னு நாம் நினச்சோம். ஆனால் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு, நம்மளை ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு வாழ்க்கை மாறிப்போச்சு. எவ்வளோதான் விட்டு கொடுத்தாலும் புரிஞ்சுக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சேர்ந்து வாழவும் முடியல, பிரிஞ்சு போகவும் முடியல. நினச்ச வாழ்க்கையை எப்படி தான் அடையிறதுங்கிற அளவுக்கு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக 2ஆம் இடத்து குரு குடும்ப வாழ்க்கை சுகங்களை சந்தோஷத்தை கொடுப்பார். அதுவும் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம்னா 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். உபஜயஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் குரு போகிறார். கரெக்டாக அப்படியே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது நம்மளுடைய ஆசைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே செழிப்பை கொடுக்கும். கடந்த காலத்தில் ஒரு இடம் வாங்கிறதுலேருந்து, ஒரு வீடு கட்டுறதுலேருந்து, எத்தனையோ ராஜ வாழ்க்கை வாழ்ந்தது எல்லாமே காற்றுல பறந்த மாதிரி போச்சே. இன்றைக்கி எல்லாமே நம்மளால் வாழ முடியும், சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். எல்லாத்த விட அந்த ஜூன் மாதம் ஃபஸ்ட்லேருந்து, அதாவது மே முடிஞ்சு ஜூன் ஃபஸ்ட்லேயே பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த குரு பகவான் கரெக்டாக 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு, அதாவது 10ஆம் இடம் பார்க்கும் 11ஆம் இடம் பார்க்கும்போது உங்களுடைய லாபஸ்தானம்ங்கிறது கண்டிப்பாக அற்புதமான ஒரு வரவை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது சனி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி யோக சனியாக இப்போ வேலை செய்வார் ஆச்சுங்களா. அதாவது இந்த 2026 முற்பகுதி விட பிற்பகுதி நினைச்ச காரியங்கள் ஜெயமாக்குவீங்க, ஆரோக்கியம் பலம் பெறும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்க அற்புதமான ஒரு ஆண்டா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் வருஷமாக உங்களுக்கு இந்த 2026 அமையப்போகுதுங்க. எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நம்ம நல்லவங்க, ரிஷபராசி அன்பர்கள் நல்லவர்கள், எல்லாமே விட்டு கொடுத்து அடுத்தவங்களுக்காக வாழ தெரிஞ்சவங்க, தெய்வீக அம்சம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் பலவிதமான கஷ்டங்களை கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை எதிர்காலத்தை நிச்சயமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு ஆண்டா இந்த 2026 அமையப்போகுதுங்க. மனசில் இருக்கக்கூடிய வேதனைகளெல்லாம் தூக்கி எறிங்க. புது வருஷம் பிறக்கும்போது ஒரு புத்துணர்வோட நீங்கள் முயற்சிகள் எடுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு. இப்போ சொன்னது கோட்சார அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி பலன்கள்ன்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஜனன ஜாதகத்தில் தான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, எந்த மாதிரி தசா புத்தி பலன்கள் இப்போ நடந்துகிட்ருக்குது, அதே மாதிரி எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, அந்த யோக திசைகள் இப்போ நடக்குதா இல்லை எப்போ வரப்போகுது, எந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது எல்லாமே முழுமையான பலன்கள் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்திருந்தால்
நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அதாவது கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தில் இது எப்படி செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யலாம்ங்கிறது டிசைட் பண்ணி முடிவெடுத்து கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. 2026 உங்களுடைய வாழ்க்கையில் புகழ், சந்தோஷம், பிடித்த வாழ்க்கை, நினச்ச வாழ்க்கை, அற்புதமான ஒரு முன்னேற்றம், பொன் பொருள் மண்மனை யோகத்தோட சிறப்பாக வாழுவீங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.